ஹாய் ஹலோ குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு முத்தமிழ் க்ரியேட்டிவ் கார்னர். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஃபேன்சி ட்ரெஸ் எப்படி நம்மளே பண்ணலான்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் வேலு நாச்சியார் பண்ணியிருந்தோம். அது உங்கள்கிட்டருந்து சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்துச்சுது. ஆல்சோ ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது ஃபஸ்ட் டைம் நானே தான் ட்ரை பண்ணுறேன். ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து அதை நாலாக இதை மாதிரி நீல வாக்கில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாக வரும். டோட்டல் லென்த் 27 இன்ச் இருக்கும். டாப்பில் 8 இன்ச், மிடில் 9 இன்ச், பாட்டமில் 10 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். டோட்டல் 27 இன்ச்சு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், முத்தமிழ் க்ரியேட்டிவ் கார்னரை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதில் அந்த சைடு 3/4 இன்ச், இந்த கீழே 3/4 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழே ஒவ்வொரு இன்ச் எடுக்கணும். அந்த லைனுக்கு ஒரு சைடு அந்த சைடும், ஒரு சைடு 1 இன்ச் இந்த சைடும் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க, பாக்ஸ் மாதிரி. ஈஃபில் டவர் இந்த மாதிரி நேராவாக போகும். ஸோ அதுக்காக மேலே 2 இன்ச் எடுத்துருக்கிறேன். கீழே 3.25 இன்ச்சில் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு கீழே 6 இன்ச்சில் மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த 3 டாட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இப்படி அப்ராக்சிமேட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணி எடுத்துப்போம். அந்த பாக்ஸ் அந்த லைனை விட எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு அந்த பக்கமாக போகிற மாதிரி போய் நம்ம மார்க் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு டாப்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சில் ஒரு லைன் இதை மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்கேலில் ஒன் சைடு ஃபுல்லாக சென்டிமீட்டரில் இருக்கும், இன்னொரு சைடு இருக்கிறது ஃபுல்லுமே இதை மாதிரி இன்ச்சஸில் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த லைன் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன்னா, அதிலேருந்து 2 இன்ச்சஸ் எல்லாமே 2 இன்ச்சஸில் வர மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த என்ட்ரன்ஸ் இதை மாதிரி கர்வாக வரணும். ஸோ ஏதாவது ஒரு பிளேட்டு இல்லை சர்க்கிளாக இருக்கிறத வச்சு இதை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சிம்பிளாக அந்த பிளானிங் ஓவர். இப்போ இந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம மாடல். இதை நம்ம அப்படியே சார்ட்டில் ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஈஃபில் டவர் நைட் வியூஸ் இருக்கிற மாதிரி நான் சிம்பிளாக பிளாக் சார்ட் எடுத்திருக்கேன், கோல்டன் கலர் பெயிண்ட். இந்த 2 மட்டும்தான் யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன். பேப்பர் அப்படியே சார்ட்டில் ஃபிக்ஸ் ஆகும். அதை ட்ரா பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா அந்த சென்டர் லைன் 1-2 மிஸ் ஆகிருக்கும், அது மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சில லைன் நம்ம அதில் ட்ரா பண்ண முடியாமல் மிஸ் ஆகிருக்கும். அதை இந்த மாதிரி நம்ம ஹேண்ட்லேயே அப்ராக்சிமேட் அந்த 2 இன்ச்சஸ் லென்த்தில் நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பாக்ஸ் அதுக்குள்ளே அந்த 2 இன்ச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு பாக்ஸ் போட போகிறோம். ஸோ ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒரு 5 நான் வர்ற மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 5 வந்தால் எனக்கு கரெக்டாக இருந்துச்சுது. ஈஃபில் டவரை பற்றின சுவாரஸ்யமான சில விஷயங்களும் நான் கொடுத்துருக்குறேன். அது எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நான் இது எதனால் இதை சூஸ் பண்ணேன்னா, ஆல்ரெடி நான் ஈஃபில் டவர் ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன். யூடியூப்பில் உங்களுக்கு போடுறதுக்காக பண்ணியிருந்தேன். உங்களுக்கு தேவைன்னா அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க, இன்னமும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்சி ட்ரெஸ்க்காக அந்த ஒரு ப்ராஜெக்ட்டு, நம்ம சிம்பிளாக ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணிக்கலாம். ஈஃபில் டவர் பற்றி ஒரு 4-5 லைன் ஸ்பீச் கொடுக்கணும்ல, அதுக்கு அந்த ஈஃபில் டவர் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே இந்த 2 இன்ச்சஸ் பாக்ஸுக்குள்ளே தான் வரைய போகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த ஈஃபில் டவர் கீழே நிற்கிற மாதிரி அந்த எண்டு போர்ஷன் இது பண்ண போகிறோம். அதுக்கு அந்த என்ட்ரன்ஸையும் இதையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு 4-5 பாக்ஸ் நான் ட்ரா பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு உள்ளே இது சேம் மெத்தடில் பாக்ஸாக கொடுக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ வருதோ 5 or 6 வர்றதை இது பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாத்துலேயுமே எனக்கு 5 பாக்ஸஸ் வந்துச்சுது. இந்த மேலே உள்ள பாக்ஸும் இந்த மேலே உள்ள பாக்ஸும் கவர் ஆகிற மாதிரி ஒரு இது ஜாயின் பண்ணணும். அதுக்கு தான் அதுலேயும் ஃபஸ்ட்டு இது கொடுப்போம். அதுலேயும் ஒரு 5 பாக்ஸ் வர மாதிரி போடணும். இந்த லைன் எல்லாமே ஈக்குவலாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்கேல் யூஸ் பண்ணி அந்த சென்டர் லைன் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இது ஜஸ்ட் இப்படி பாக்ஸாக தான் போட போகிறோம். ரொம்ப ஈஸியானதாக இருக்கும். அது போக நமக்கு செலவே கிடையாது.
எனக்கு இது ரெடி பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 35 ருபீஸ் தான் ஆச்சு. சார்ட் ஒரு 10 ருபீஸ், இது கோல்டன் பெயிண்ட் வந்து 25 ருபீஸ் தான் ஆச்சு. அதிலே நான் வந்து சிம்பிளாக பெஸ்ட்டாக பண்ணிட்டேன். கீழே அடியில் இருக்கிற போர்ஷனே இது மாதிரி பாக்ஸ் வந்து சென்டராக வர மாதிரி சேம் லெவல் வரணும். இந்த பாக்ஸ் மட்டும் கரெக்டாக இது பண்ணிக்கலாம். அப்புறம் என்ட்ரன்ஸில் இது என்ட்ரன்ஸ் தெரிகிற மாதிரி ஒரு சின்ன லைன் நான் ட்ரா பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் அந்த ஈஃபில் டவர் பிக்சரில் இருக்கும். ஸோ அதுபடியே நான் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி நான் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை ட்ராயிங் ஈஸிலி. இது வந்து முழுக்க ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் வந்து பாட்டம்லேருந்து வர்ற ஃபஸ்ட்டு பாக்ஸு, ஆர்ச்சுக்கு மேலே இருக்கிற பாக்ஸு 2-3 லைன்ஸ் உள்ளே ட்ரா பண்ணிக்கிட்டு இதை மாதிரி மேலே வந்து பெரிய லைன் வர மாதிரியும் கீழே வந்து சின்ன லைன் வர மாதிரியும் பண்ணிக்கலாம். இது மாதிரி டாப்பில் இருக்க போர்ஷன் அப்புறம் சென்டர் போர்ஷனுக்கும் இது மாதிரியே ட்ரா பண்ணிப்போம். இந்த மாதிரி ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் எக்ஸஸ் போர்ஷனாக இருக்கிறத எரேஸ் பண்ணிக்கலாம். இதோட சென்டர் கேப்பில் மேலே ஒரு பாக்ஸ் வர மாதிரி கீழே 3 பாக்ஸ் வர மாதிரி வரைஞ்சிக்கலாம். நம்ம பேப்பரில் வந்து இந்த போர்ஷன் கட் பண்ணியிருந்தோம். பட் இதில் வந்து அந்த சென்டரில் இருக்க 2 போர்ஷனை கட் பண்ணக்கூடாது. லாஸ்ட்டில் இருக்க போர்ஷன் அந்த கர்வ் மட்டும்தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் எதையுமே கட் பண்ண வேணாம், அப்படியே கோல்டன் பெயிண்டில் கொடுத்தாச்சு. பாருங்கள், இது வந்து கொஞ்சம் கொடுக்க டைம் ஆச்சு, பார்த்து பொறுமையாக இருந்து இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டாப்லேயும் அந்த மிடில் இருக்கிற போர்ஷனையும் கட் பண்ணிடக்கூடாது. அப்படியே ஒரு லைன் ட்ரா பண்ணி அதை வந்து கட் பண்ணவே கூடாது. அதில் தான் நம்ம வந்து நாட் மாதிரி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டாப் ஃப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேப்பரை 2 ஃப்ளோர் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை மாதிரி 1.25 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேலே வந்து 6 இன்ச்சில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே ஏன் 1.25 இன்ச்சு அப்படின்னா, அது கீழே வந்து ஆல்ரெடி அந்த போர்ஷன் வந்து 2 இன்ச்சில் முடிச்சிருப்போம். இது வந்து டாப் ஃப்ளோர் போர்ஷன். இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. நான் ட்ரா பண்ணுற மாதிரியே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒரு ஹெக்ஸகன் ஷேப்பு, நெக்ஸ்ட் ஒரு இதை மாதிரி அப்படியே இது பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே சார்ட்டில் இன்னொரு ஸ்பேஸ் இருக்கும், அந்த இடத்துல வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு டோட்டலாக ஒரு சார்ட்லேயே நான் எல்லாமே பண்ணிட்டேன். அது போகவே எனக்கு வந்து கொஞ்சம் பேப்பர் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. இதை மாதிரி அதை அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு சென்டர் போர்ஷன் எல்லாமே ட்ரா பண்ணி குட்டி லைன். இதில் வந்து சேம் பாக்ஸு, பட் இந்த பாக்ஸ் வந்து எப்படின்னா உள்ள பாக்ஸ் போடாமல் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி அப்படியே எக்ஸ் மாதிரி மட்டும் போடுவோம். இதுதான் அதோட இது டாப் ஃப்ளோர். இது வந்து ஹேட்டில் வைக்கிற மாதிரி நம்ம பண்ணுறோம். தொப்பி மாதிரி இதை நம்ம பண்ணுறோம். இதையும் அப்படியே நம்ம பேசிக் பண்ணிவிட்டு இதே நம்ம கோல்டன் பெயிண்டில் பண்ணிக்கலாம். கோல்டன் பெயிண்டில் பண்ணும்போது அந்த ஹெக்ஸகன் ஷேப்பில் உள்ளது எப்படி பண்ணோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ஹேட்டை வந்து அப்படியே நான் சர்க்கிள் மாதிரி அப்படியே எடுத்துக்க போகிறேன். ஸோ இது வந்து இது மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குல்ல, இந்த போர்ஷனில் எவ்வளோ உங்களுக்கு சேம் லென்த் 2 இன்ச்சஸில் எவ்வளோ கிடைக்குதோ அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுவுமே எக்ஸ்ட்ரா கட் பண்ண வேணாம். கரெக்டான ஷேப்பில் வர மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு த்ரெட்டை வச்சு எவ்வளோ வருதோ ஹெட்டை வந்து பேபியோட ஹெட்டை வந்து மெஷர் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க. சின்ன பிள்ளைங்க தான், ஸோ 19.5 20 வந்து கரெக்டாக இருக்கும். எனக்கு கரெக்டாக இருக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ணி அதை ஒன்று மேலே ஒன்றா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஃபைனலாக கரெக்டான சைஸில் பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம பண்ண போர்ஷனையும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம பண்ண ஹேட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பிளாக் கலர் உள்ள நூலில் நான் வந்து எடுத்துக்கிறேன் த்ரெட்டு 4 டிஃப்ரெண்ட் சைஸஸில். டாப்பில் எக்ஸஸாக விட்டுருக்கிறத இந்த மாதிரி உள்ளே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரோப் கட்டுறதுக்காக இந்த சைடும் அந்த சைடும் ரோப் கட்டிக்க போகிறோம். ரோப் வந்து நான் ஸ்டாப்லர் தான் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இந்த சைடு 3 ஸ்டாப்லர், அந்த சைடு 3 ஸ்டாப்லர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி பின் பண்ணியிருக்கிறது தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த எக்ஸஸ் விட்டுருக்கோம். சார்ட் வந்து ஃபோல்டாக ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீழே வந்து 2 கார்ட்போர்டு வச்சு அகெயின் ஒரு பிளாக் சார்ட்லேயே ஒட்டியிருப்பேன். அதே மாதிரி ஹேட்லேயும் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இதில் வந்து ஒரு கார்ட்போர்ட் பேஸ்ட் பண்ணி பின்னாடி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சார்ட்டை திருப்பி அதே ஷேப்பில் தெரியாத மாதிரி ஒட்டியாச்சு. இப்போ நம்மளோட இது ரெடி.
இந்த ஃபேன்சி ட்ரெஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கான காஸ்டியூம் ஒரு பிளாக் டிஷர்ட் அண்ட் ஒரு பிளாக் பேண்ட், ஒரு கோல்டன் ஷூ போட்டாச்சு. த்ரெட்டோட டாப் போர்ஷனை இந்த மாதிரி நெக் போர்ஷனில் கட்டிக்கலாம். அதில் கீழே இருக்கிற போர்ஷனை கைக்கு கீழே கொடுத்து இப்படி பேக் சைடு நாட் போட்டுக்கலாம். அப்புறம் ஹிப் போர்ஷனில் உள்ள 2 ரோப்பையுமே ஹிப் போர்ஷனில் கட்டிக்கலாம். இப்போ நம்மளோடது ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக 1 மினிட்டில் போட விட்டுறலாம். காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகும்போது மட்டும் கட்டி விட்டுக்க சொல்லலாம் கிளாஸ் டீச்சரை. ஸோ நம்மளுக்கு ஈஸியான வேலை. ஃபைனலி ஃபினிஷ்ட் அவர் ஒர்க். இந்த ஐடியா உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட் ஆல்வேஸ் மோட்டிவேட் மை செல்ஃப். ஃபைனலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வந்தாச்சு. அதையும் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஷி காட் ஃபஸ்ட் ப்ரைஸ். ஈஃபில் டவருக்கான ஸ்பீச்சுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் வாட்ச் பண்ணுங்கள். Thanks a lot for spending your valuable time with me. Keep watching and keep supporting Muttamil Creative Corner. Nandri.